அனைவரையும் டாக்டர் வருண் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. நேற்று நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த 22 சட்டமன்ற தொகுதிகளை பத்தி பார்த்தோம். இதை பார்க்கும்போது ஒரு சில பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னடா இவன் ஒன்னு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கேக்கு சாதகமா தான் சொல்லிட்டு இருக்கிறான், வேற ஒன்னும் புது டாபிக் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு. பட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் சொல்லுது. இப்போ உங்களுடைய டிவிக்கு மோஸ்ட் ஃபேவரட்டா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கட்சி, அது என்னன்னா டிவிகே, விஜய் அவர்கள். இப்ப விஜய் அவர்களுமே இந்த சென்னை கான்ஸ்டிடியூன்சில ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஜெயிக்க முடியாதுக்குண்டான ஸ்கோப் நிறைய தொகுதிகள் இருக்கு. பட் ஏன் பெரம்பூர் அப்படின்றத எடுத்தாங்கன்றதுதான் இங்க ஒரு கேள்விக்குறி. இதை விட இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஸ்டேபிள் இல்லாத தொகுதிகள் பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு 4-5 தொகுதிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரி, தியாகராய நகர், விருகம்பாக்கம், அண்ணா நகர், மயிலாப்பூர், இதெல்லாம் இந்த தொகுதிகள் எல்லாம் விஜய் நின்றிருந்தா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பட் எதனால இந்த பெரம்பூர் தொகுதி எடுத்தாங்கன்னு தெரியல. பெரம்பூர் தொகுதியில நான் 60-40 அப்படின்றத தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்ப நம்ம இதுக்கு வரலாம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் இதுல 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குதுங்க. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள்ல ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம். இதுல ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ரிசர்வ்டு தொகுதி. இந்த தொகுதியில இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல 9 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே 3 ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் திருப்பியும் நிக்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவர், அவர் தான் திருப்பியும் நிக்கிறாரு. அதே மாதிரி ஆப்போனன்ட் பழனி அப்படின்றவர் ஏடிஎம்கே கண்டஸ்டன்டா இருக்கிறாங்க. போன தடவை இந்த தொகுதியில நியர்பை 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே போல இந்த தடவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 20,000 ஓட்டு போன தடவைக்கு இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது அனதர் ஒன் அட்வான்டேஜா இருக்கு. பட் இந்த தொகுதியில நிக்கக்கூடிய 2 பேருமே, 2 ஆப்போனன்ட்டுமே இது வரைக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தவங்க. இவங்க 2 பேருமே எக்ஸ் எம்எல்ஏ. இவங்க 2 பேருக்கு நடுவுலையுமே இங்க ஒரு டஃப் காம்படிஷன் நடக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டஃபா தான் இருக்கும். அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டோம்னா உத்தரமேரூர். இந்த தொகுதி கிட்டத்தட்ட 11 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 11 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 5 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்த கே சுந்தர் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கிட்டத்தட்ட 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. பட் அவர் நியர்பை இது வரைக்கும் 4 தடவை இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா ஜெயிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான போஸ்ட்ல இருக்காரு. பட் இவர் ஜெயிச்சது என்னமோ 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் போன தடவை ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னு இங்க பார்க்கக்கூடிய அனதர் சுவாரஸ்யமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, போன தடவை ஆப்பனண்டா நின்ன எம்எல்ஏ இந்த தடவை ஆப்பனண்டா இல்ல, அதுக்கு பதிலாக புது எம்எல்ஏ நிறுத்தியிருக்காங்க. போன தடவை வி சோமசுந்தரம் அப்படின்றவர் ஏடிஎம்கேல நின்று ஒரு 90,000 ஓட்டு விட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு பதிலாக புது கேண்டிடேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து மகேஷ்குமார் அப்படின்ற கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா நிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில போட்டியிடுது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதுதான் இங்க ஒரு போரா இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு சீட்டா பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ஆப்போனண்டா இன்னொரு கேண்டிடேட் பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ், அவங்க அப்பா மகன் 2 கட்சியுமே சரிசமமா இங்க போட்டியிடறனால இங்க ஓட்டு பிரியறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இங்க எத்தனை பார்ட்டிகள் பிளஸ் தேர்ட் பார்ட்டி டிவிகே இவங்க எல்லாமே உள்ள நுழையும் போது இந்த ஓட்டு இந்த தொகுதியில பிரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி பிரியும் போது கே சுந்தர் அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் கான்சிக்யூட்டிவா 5வது தடவை ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு தான் மிக பிரகாசமான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் அசம்பிளி நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அசம்பிளி. இந்த அசம்பிளில நியர்பை 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 5 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 7 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 தடவையா சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த எழிலரசன் அப்படின்ற கேண்டிடேட் இந்த தடவை நிக்கல. அதை பார்க்கும்போது இந்த தொகுதிக்கு டிஎம்கே கொஞ்சம் பின்னாடிவா தெரியுது. அதே போல போன தடவை இவங்க 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு பார்க்கும்போது அதுக்கு 3 மடங்கா 30,000 ஓட்டு எலக்டோரல் ஓட்டு இந்த தடவை ரிமூவ் பண்ணிருக்காங்க எஸ்ஐஆர்ல இருந்து. இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில எல்லா கேண்டிடேட்டுமே இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமா இங்க எல்லாருமே புது கேண்டிடேட்டா தான் இருக்காங்க. சோ இதை நீங்க பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு அன்பிரடிக்டபிள் ரிசல்ட்டா இருக்கும். ரொம்ப டஃப் காம்படிஷனா இங்க நிலவரத்துக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் என்னதான் டஃப் காம்படிஷன் நடந்தாலும் வி சோமசுந்தரம் அஸ் ஏடிஎம்கே கேண்டிடேட் இங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் யார் யார் ஜெயிப்பாங்க, இல்ல எவ்வளவு டியூவல் சான்சஸ் இருக்குன்னு நான் பார்த்திருக்கோம். அதுல தோராயமா 3ல 1 டிஎம்கேவும் 1 ஏடிஎம்கேவும் ஒரு தொகுதியில டியூவல் சான்சஸ் ஆகும் இங்க நிலவுது. இதுதான் இந்த
காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் உண்டான 2026 ப்ரெடிக்ஷனுங்க. மேலும் அடுத்தடுத்த தொகுதிகளை நம்ம பார்க்கறதுக்கு என்னோட சேர்ந்து பயணிங்க. மீண்டும் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வரும்.